ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நீயும் இதே போல் எல்லாருக்கும் நல்லது தான் நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆனால் மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கிற உனக்காக யாரும் எதுவும் நினைப்பதில்லை தானே. உனக்கு ஒரு அவசரனாலும் ஓடி வர்றதில்ல, உனக்கு ஒரு உதவினாலும் தேவைப்பட்டால் துணிஞ்சு வந்து துணையாக நிற்கிறதும் இல்லை. இதை தானே நினச்சி நினச்சி நீ வருத்தப்படுகிறாய். இந்த கலியுக காலத்தில் நான் யாரும் வந்து உனக்கு உதவி செய்யலையேன்னு யோசிக்காத. யார் வந்து உதவி செய்கிறேன்னு கெட்டது செய்யாமல் இருந்தால் போதும்னு விலகி நிற்கிறவங்கள நினச்சி அப்படியே விட்டுவிடியேன்னு செல்லமே. உன் வாழ்க்கைக்கு எல்லா சமயத்திலும் துணையாய் இந்த சாயப்பா இருக்கும்போது நீ தன்னம்பிக்கையோடு உன் வாழ்வில் வெற்றியை பெறுவதற்காக முன்னேறி போய்கிட்டே இருக்க வேண்டியது தானே. மற்றவர் கையை எதிர்பார்த்து உன் வாழ்க்கையை வாழ நினச்சினா அங்கேயே நீ தோற்று போயிடுவ. நிறையோ குறையோ, உனக்கு எந்த அளவுக்கு வாழ்க்கையை புரியுதோ புரியலையோ, நல்லதோ கெட்டதோ, உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா முடிவுகளையும் நீயே யோசித்து எடுத்து உன்னுடைய வாழ்க்கையை நீயே தீர்மானிக்கக்கூடிய ஆளாக இருந்துவிடு. எப்போதும் நீ ஒருபோதும் நஷ்டப்படும்படி நான் விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே. கஷ்டமும் நஷ்டமும் உன் வாழ்க்கையிலிருந்து விலகி மறைஞ்சு போய் இனி உன் வாழ்க்கையே ராஜயோகம் நிறைஞ்சதா மாறும்படி செய்கிறதுக்காக தானே இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். நீ தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் போய் பேசுகிறத விட அமைதியாகவே இருந்துவிடு. உன் மனசு புரியாத யாருக்கும் உன் வார்த்தைகளும் புரிய போவதில்லை. எல்லா சூழ்நிலைகளிலும் என் சாயப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார்னு நீ நம்பினா அந்த நம்பிக்கை பொய்யாக போகும்படி நான் விட்டுடுவேனா என்ன? பல விஷயங்களில் நீ அலட்சியமாக இருந்ததுனால இதுவரைக்கும் எவ்வளவோ விஷயங்களை இழந்து விட்டாய். இனிமேலாவது எதிலும் கவனக்குறைவாகவும் அலட்சியமாகவும் இருக்கக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு தேவையான விஷயங்களை தேவையான நேரத்தில் சரியாக முறையாக செய்துவிடு என் செல்லமே. யாரோ வந்து உன்கிட்ட ஒரு விஷயத்திற்காக ஆலோசனை கேட்குறாங்கன்னா நீ சொல்கிறது தான் அவங்க செய்வாங்கன்னு நம்பிடாத. ஏன்னா ஒருவர் மற்றவரிடம் போய் ஆலோசனை கேட்குறாருன்னா அவர் ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்து வச்சிருப்பார் மனசுக்குள்ள. அதை பற்றி நீ என்ன சொல்கிற, அதையே சொல்கிறியா வேற சொல்கிறியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உன்னிடம் வந்து ஆலோசனை கேட்பார்கள். நான் சொல்கிறத அவங்க கேட்கணும், நீ சொல்கிறது தான் சரி, உனக்கு தான் எல்லாம் தெரியுதுன்னு உன்னை தேடி வந்திருக்காங்கன்னு நீ தவறாக உன்னை யோசிக்க வேண்டாம் என் செல்லமே. எல்லார்கிட்டையும் அன்பாக பழகலாம், ஆனால் அளவோடு பழகணும். அதிக அன்பு கொடுத்தாலும் உன்னை ஆகாயமாக அழகாக ஏமாத்திட்டு போயிடுவாங்க. உன்னை பற்றி பேசுபவர்களிடம் நீ ஒதுங்கி நின்றுவிடு. அதே நேரத்தில் நீ பேசுவதை காது கொடுத்து கேட்காத மனிதர்களிடம் நீ வாய் கொடுத்து பேச வேண்டாம் என் செல்லமே. நீ சொன்னால் எதுவும் கேட்டுக்க மாட்டேன், ஆனால் நான் சொல்கிறத நீ எல்லாத்தையும் கேட்கணும்னு நினைக்கிற மனிதர்களிடமிருந்து நீ விலகி இருப்பது தான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. உன் மனசில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன, நீ எதை எப்படி யோசிப்ப, கோபப்பட்டு பேசினாலும் நீ எவ்வளவு அக்கறையாக அடுத்தவங்க மேலே இருப்பன்னு எந்த மனிதர் உன்னை பற்றி உண்மையாய் உணர்ந்து கொள்கிறாரோ அவர்தான் உன்னை சரியாக புரிஞ்சுக்கிட்ட உனக்கான உயிரான உறவு. அந்த மனிதர் யாராக இருந்தாலும் அவர்கள் உன்னை விட்டு விலகாத அளவுக்கு நீ பத்திரமா பார்த்துக்கோ. ஏன்னா இங்கே முடியாத பல பிரச்சனைகள் இருக்குது. உனக்காக யாரும் நெருங்கி வந்து தோள் கொடுத்து துணையாக நிற்க போகிறதில்ல. ஆனால் அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலும் உன்னை சரியாக புரிந்து கொண்ட மனிதர் யாராவது இருந்தால் அதுதானே மிகப்பெரிய அற்புதம். சில விஷயங்களை உன்னால் சரி செய்யவே முடியலை, பிரச்சனைகள் நீண்டுக்கிட்டே இருக்குது, இது முடியவே மாட்டேங்குதுன்னா நீ அதுக்காக எதுவுமே செய்ய வேண்டாம். அதை அப்படியே விட்டுட்டு அமைதியாக இருந்தாலே காலம் அதனை தானாகவே சரி செய்துவிடும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ இழந்ததையெல்லாம் மீட்பதென்பது மிகவும் கஷ்டம்தான். ஆனால் இழக்கப் போவதை மீட்பது சுலபம்தானே. எதையும் இழந்து விடாமல் இனி நீ கவனமாக விழிப்புணர்வோடு உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கோ. என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை, என் சாயப்பா என் கூட இருக்கும்போது நான் நிச்சயம் வாழ்க்கையில் ஜெயிச்சே காட்டுவேன்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும்போது நீ ஒருபோதும் தோற்று போக மாட்ட. உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு உண்டான வழிமுறைகளை நான் செய்து முடிப்பேன் என் செல்லமே. உனக்கு கெடுதல் செஞ்சவங்களுக்கு நிச்சயமாக நான் தண்டனையை கொடுக்க தான் போகிறேன். அதிர்ஷ்டம் இருந்தால் அது நீ உன் கண்ணு முன்னால் நடக்கும்போது பார்க்கத்தான் போகிற. என்னுடைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் அருளையும் புரிஞ்சுக்க தான் போகிற. எல்லா விஷயங்களுக்கும் ஆசைப்படுவதை முதல்ல மறந்துடு. ஆனால் இதுவரைக்கும் ஆசைப்பட்ட பற்றியா, அதை அடைவதை மட்டும் ஒருபோதும் மறந்து விடாதே என் செல்லமே. வாழ்க்கையை பார்த்து நீ பயப்படவே வேணாம். ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே கஷ்டமும் நஷ்டமும் துன்பமும் பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும்.
பிறப்பு என்பது உனக்கு ஏற்கனவே நடந்து முடிஞ்சிடுச்சு. அப்படி இருக்கும்போது அதை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை. இறப்பு என்பது எப்போது வரும்னு யாருக்கும் தெரியாது. அப்போ அதை பற்றியும் யோசிக்க வேணாம். இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ இதை பற்றி மட்டும் யோசி. வாழ்க்கையை எப்படி வாழலாம், எப்படி வாழக்கூடாது, எது செஞ்சால் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும், எதை செய்யக்கூடாது என்பதில் மட்டும் தெளிவான புரிதலோடு நீ இருந்தீனா நிச்சயம் நீ சந்தோஷமாக வாழலாம்.